சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எப்பயுமே என் பொண்ணு கூடயே நான் போயிட்டு பத்திரமா பாதுகாப்பாக விட்டுட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன். பின்னாடி அவங்க அப்பாவும் வந்துட்டுருக்காரு. அடிப்பட்ட கான்ஃபிடென்ட் பப்பி எப்படி இருக்குது அப்படின்னா, புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. பட் கால் முன்னாடி மாதிரி சரியாகுமா என்னன்ட்டு சொல்ல முடியாது. கால் நடக்கிறது கொஞ்சம் நொண்டி தான் நடக்கிறதுக்கு முடியும். அதனால் பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்குது. எங்கே சேலையை பார்த்தாலும் எங்கேயும் இலவம் பஞ்சு பார்த்தாலும் ஸ்ட்ரீட்டில் அங்கே படுத்துக்குது. ஏன்னா அது மாதிரி பழக்கமாயிடுச்சு இல்லையா அவங்களுக்கு. அதனால் அது மாதிரியே படுத்துக்குது கான்ஃபிடென்ட் பப்பி. எங்கேயாவது முள்ளில் சேலை இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே போய் படுத்துக்குது. நேற்று பார்த்தா முள்ளில் இருந்த சேலையில் படுத்துட்டு இருந்தது கான்ஃபிடென்ட் பப்பி. ஸோ இன்னும் கொஞ்சம் அதுக்கு உடல் நலம் ஆன பிறகு தான் நடமாடும். இப்போல்லாம் படுத்துக்கிறது தான் விரும்புது அது. ஐயோ Hey cuties, Tima, Ji. எல்லாத்துக்கும் நல்ல ஜாலியா சாப்பிட்டுதுங்க. சூப்பராக சாப்பிட்டு நைட் டிஃபனா சாப்பாடா? நான் சாப்பாடு தான். எழுப்பிட்டாங்களே. இந்த கேள்வி வேற வேலை இல்லை. திட்டுறியா என்ன? இப்பதானே பெடிகிரி போட்டாரு. பெடிகிரி தான் சாப்பிட்டு நீங்க பழக்கப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது? யார்கிட்டயாவது இதெல்லாம் செய்யாதுங்க. ஒரு மூட்டை வாங்கி கொடுத்துடலன்னா கூட செய்யாது. நானே டெய்லி வர முடியுமா? இல்லை உங்ககிட்ட கொடுத்துட்டு போற. சரி. அதான் ஒரு மூட்டையா வாங்கி கொடுக்குறோம், வந்து முடியிற போது போட்டு. சரி ஓகே. தப்பா எடுத்துக்காது. அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. இதுல என்ன இருக்குது? இல்ல ஒரு மூட்டை போறோம் அதுங்களுக்கு. அதனால போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். எனக்கு இதுங்களை விட்டுட்டு போறேன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்குது. இது கூட உண்டா இருக்குது. பால் கொடுத்தேன் சாப்பிட்டுச்சு. இங்க பாருங்க எல்லாம் இங்கதான். நீங்க ராத்திரி கோலம் பாருங்க, ஒரு 8:30 மணிக்கு லைனா பத்துக்கோங்க. காத்தால பால் இவருக்கு வைக்கணும் முதல்ல. எல்லாருக்கும் அப்படியே பெரிய தோரம் மாதிரி எப்படி பத்துக்கணும். அவங்க தான் ஃப்ரீ பேர்டு. இன்னும் கேட்டா வளர்க்குறவங்களை விட இவங்க தான் ஃப்ரீயா ஜாலியா. இதுங்களுக்கு இருக்கிற பாசம் மனுஷனுக்கு இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தாங்களேன்னு பாக்குறியா நீ? ஆமா, எல்லாம் எழுந்துட்டாங்களே, படுத்துக்க முடியலையே. வந்தா இப்ப உள்ள வந்து இப்ப அவங்கிட்ட போய் நான் மல்யுத்தம் பண்ணோம். முன்னு பாப்பான். ஒண்ணு இல்லைன்னா கூட மாட்டான். அப்புறம் அதுங்க அவங்களுக்கு பிடிக்காது இல்ல, மத்தவங்களை பாக்காது பிடிக்காது. எங்க நான் கூட ஒரு நாய் இருக்கு, அது இன்னொருத்தவங்களை பார்த்தா அதுக்கு பிடிக்காது. இதுங்களெல்லாம் ஏதாவது பேசணும்னா கூட அது ஒரு மாதிரி கத்தும். போனோடனே இப்படி 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 மூஞ்ச வச்சுட்டு சாரி சிம்பா, கோச்சிக்காத சிம்பான்னா அதான் சாரி சொல்லிட்டேன் இல்ல, சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதி மேல வரும். புலிமா, ஏன் சோகமா இருக்கீங்க? சொல்லுங்க கொஞ்சம். பிரியா, நீ வேற வைத்தச்சல கிளப்பாத. நான் புலி கிடையாது, நாய். எனக்கு இது மாதிரி டிசைனாக கடவுள் கொடுத்துட்டாரு. அதனால் எவ்வளவுமே என் கூட சேர மாட்டுறாங்க. பாரு, எல்லாரும் கீழே இருக்காங்களே தவிர என் பக்கத்தில் கூட வர மாட்டுறாங்க. நான் புலின்னு நினச்சி பயந்துக்கிறாளுங்க. அப்புறம் சோகமாக இருக்காமல் எப்படி இருக்க முடியும் நான்? டேய் தம்பிங்களா, நான் புலி கிடையாதுடா. நானும் உங்களை மாதிரி நாய் தான்டா. என்னையும் கூட்டத்தில் கம்பெனியில் சேர்த்துக்குங்கடா. இது மாதிரி பண்ணாதீங்கடா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன சிக்கு, நேற்று என்னமோ வீடியோ பார்க்குறவங்க காரில் கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி மறுபடியும் இங்கே தான் படுத்துட்ருக்கேன். அதுவா, நிறைய கார் வந்துடுச்சா, அதனால்
ஒருத்தர் காரில் போனால் இன்னொருத்தருக்கு மனசு கஷ்டமாகும். என் ஃபேன்ஸு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால தான் யார் கூடயுமே போகல. ஃபேன்ஸ் முக்கியம் இல்லை எனக்கு. நீ பழையபடி தயிர் சாதமே போடு, மேரி பிஸ்கெட் போடு, அதுவே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்துக்கிறேன். ஏன்னா யார் மனசையும் கஷ்டப்படுத்த எனக்கு பிடிக்காது. யாராருக்கு இந்த சிக்குவை பிடிக்குமோ மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் பார்த்து படித்து சந்தோஷப்படுவேன். பாய்.